எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19 நம்ம ವಾಸಿಕೆ ಕೇಳ್ಪೋಮ್. ಏಷಾಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ಮತ್ತು 19ನೇ ವಚನವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ನಾವು ಕೇಳೋಣ. ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ಹಳೆ ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿ. ಇಗೋ, ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು, ಈಗ ತಲೆದೂರುತ್ತಲಿದೆ, ನಿಮಗೆ ಕಾಣುವುದೆಲ್ಲವೂ. ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 43, 18, 19 ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு என்ன சொல்றார்? பழைய காரியங்களை நீ என்ன பண்ணாதப்பா, நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு புதிய ಕಾರ್ಯத்தை ನಾನು செய்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹಳೆಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ಏನು ಮಾಡಬೇಡ, ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿ. ಇಗೋ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು, ಈಗ ತಲೆ ದೂರುತ್ತಲಿದೆ, ನಿಮಗೆ ಕಾಣುವುದಿಲ್ಲವೋ? ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ஹரிசுவென்னு தேவர் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த புதிய வருஷத்தில் நம்மளுக்கு புதிய மனுஷனாக ஆண்டவரை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பழைய உடம்பு தான், பழைய யோசனை தான், எல்லாமே பழைசு தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாராம்? ஒரு புதிய ஆரம்பமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அபிஷேகமோ, இந்த ஆசீர்வாதமும், இந்த அழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா 18வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? கன்னடாவில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது, ஞாபகக்கே தந்து கொள்ளಬೇಡ್ರಿ. தமிழ்ல நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பழைய காரியங்களை நீங்க நினைக்காதீங்க. அப்புறமா பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். புராತನ ಕಾರ್ಯங்களை ಏನ್ ಮಾಡ್ಬಿಡಿ, மறைத்து விடுறி. ஹல்லேலூயா. நேற்றைய குறித்து மறந்துருங்க. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு புதிய நாளாக, புதிய மனுஷனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த புதிய மனுஷனாக ஆண்டு உங்களை பார்க்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் எப்படி பண்ணோம்? நீங்களும் அப்படி தான் உங்களை பார்க்க ಆರಂಭಿಕನೋ. ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಡ್ದು, ತಂದುಕೊಳ್ಳೇಬಾರ್ದಂತೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾವು ಆ ಥರ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು. ஹல்லேலூயா. இதை ನೀವು அறியோதில்வோ? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு புரியலையா? நான் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய காரியங்களை அனுபவங்கள் மூலியமாக நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பழைய விஷயங்களாக தான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பழைய விஷயங்கள் நம்மளை பாதிக்கும், ரொம்ப பாதிக்கும். ஆமென். நான் நல்லா ஆண்டவருக்குள்ளே வாழணும்னு நினச்சாலும் பழைய விஷயங்கள் என்னை டச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். அது ஹல்லேலூயா. அது உங்களை டச் பண்ணும்போது அதை நீங்கள் துரத்தணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லிட்டார், ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஞாபகಕ್ಕೆ தரಬೇಡ್ರப்பா. ஆமென். பழைய விஷயங்களை உங்கள் யோசனைகளுக்கு கொண்டு வராதீங்க. என் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். புதிய துவக்கங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். பிரதர் அருமையாக பாடினார், ரொம்ப நல்லா பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு. ஆமென். புது வாழ்வு ஆண்டு நம்மளுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ புது வாழ்வு வெறும் புது வருஷத்துக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தில் 365 நாளில் எவ்வளோ நாள் போயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு இன்னி கூட. ஆனால் இன்னும் 361 நாள் இருக்குது. இந்த 61 நாளும் 361 நாளும் புது வாழ்வோடு நீங்கள் வாழணும். சொல்லுங்கள், 364 நாளும் நான் புது வாழ்வோடு வாழ போகிறேன். ஹல்லேலூயா. புது நம்பிக்கையோடு வாழ போகிறேன், புது விசுவாசத்தோடு வாழ போகிறேன்,
புது தைரியத்தோடு வாழ போறேன், புது எதிர்பார்ப்போடு வாழ போறேன், புது ஆசீர்வாதங்களை பார்த்து வாழ போறேன். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை புது வாழ்வென்று கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன்னா இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்னோடு பேசும்போது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படி கூட நடக்குமா ஆண்டவரே, நீங்கள் உறுதி கொடுங்கப்பா அப்படின்னு அதுக்கே ரொம்ப நேரமாக நான் ஜெபிச்சேன். ஏன்னா போன வருஷம் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் என்ன பண்ணேன் பிரதர், வாசிங்க அது 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கடந்த வருடம் இந்த வார்த்தை பேசும்போது ஏற்கனவே ரொம்ப வேதனையில் நாங்கள் இருந்தோம். ஆமென். எங்கள் ஊழியக்காரை எழுந்து நின்னோம், நிறைய விஷயங்களை நாங்கள் இழந்து போன வருடம் தான் போன வருடம். அப்போ ஆல்ரெடி இழந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் மறுபடியும் இதே பேசுகிறாரு அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல, சபையார்களாலையும் அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் கர்த்தர் அற்புதமாக ஆண்டவர் என்ன பண்ணார், 2025 மறக்கவே முடியாத ஒரு வருடமாக ஆண்டவர் எங்களுக்கு மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன். இது என்னது, புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆண்டவர் வழிகளை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். அவாந்திர வழிகளிலேயும் அவர் என்ன பண்றாராம், ஆறுகளை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ವನಾಂತರங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடங்களும் ಉಂಟು. ಆಮೇನ್. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಕೂಡ ಅರಣ್ಯ ಮಾರ್ಗಗಳು ಕಾಣಿಸಲ್ಪಡುವುದು, ಅಡವಿಯ ಸಂದರ್ಭಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವುದು. ಆದರೂ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಬೇಕು. ಅಡವಿ ಅರಣ್ಯ ಆಮೇಲೆ ಬರ್ತದೆ. ಅದೇ ದೇವರು ಮುಂಚೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡುವೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಬೇಕು. ಏನು ಮಾಡಬೇಕು? ಏನು ಬ್ರದರ್ ಸ್ಟೀಫನ್, ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡ್ತೀರಾ ಈ ವರ್ಷ? ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವ್ರ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆ ತುದಿನಲ್ಲಿರಬೇಕು. ಬುಕ್ಕಲ್ಲಿ ಬರ್ದಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ಅದೆಲ್ಲ ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಇರಲೇಬೇಡ್ದು. ಎಲ್ಲಿರ್ಬೇಕು ಹೇಳಿ? ನನ್ನ ನಾಲಿಗೆ ತುದಿನಲ್ಲಿ. ಹೇಳ್ರಿ ஹல்லேலூயா. எங்கே இருக்கணும் அந்த வசனம்? என் நாவு துதியில் இருக்கணுமா. ಆಮೇನ್. ಯಾವಾಗ ಅಡವಿ ಬರ್ತದೋ, ಯಾವಾಗ ನನ್ನ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತದೋ ಆವಾಗ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದೆಯಲ್ಲ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என்னை நினச்சி பாருங்கப்பா, என் நிலைமையை நினச்சி பாருங்க ஆண்டவரே. செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தையை பிடிச்சி தானே நான் ஜெபிக்கிறேன். என்னை நம்பி தானே இந்த வார்த்தை கொடுத்தீங்க. நான் நம்பிக்கைக்கு பாத்திரமான யாருமே நினைக்காதப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இதோ புதிய ஆரம்பத்தை நான் தருகிறேன். ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾನು ನಂಬಿಕೆಗೆ ಪಾತ್ರವಾನ ಅಂತ ಯಾರನ್ನೇ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ನಂಬೋದಿಲ್ಲ. ಮನುಷ್ಯರು ನಂಬ್ತಾರ ನಮ್ಮನ್ನ, ಆದರೆ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ಸಹ ನಂಬಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದು ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை நீங்கள் அதிகமாக பண்ணுங்க வீட்டில். புரியுதுங்களா? அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அந்த புதிய துவக்கத்தை நம்ம வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது பாபிலோனியருடைய அரசாட்சியில் இவங்க அடிமையாக இருக்கிறாங்க. ஆமென். நான் பார்க்கலாம், அந்த வசனம் எடுத்துக்கோங்க பிரதர். ஏசாயா 43 20 வாசிங்க. 20 14 வாசிங்க, 14 வாசிங்க. நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விழவும், கல்தேயார் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களையும் பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி இரதங்களையும்
குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ನಿಮ್ಮ ವಿಮೋಚಕನು ಇಸ್ರಾಯೇಲರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯೂ ಆದ ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ದೂತನನ್ನು ಬಾಬೇಲಿಗೆ ಕಳುಹಿಸಿ ಕದ್ಲಿಯರನ್ನೆಲ್ಲ ತಮ್ಮ ವಿನೋದದ ಹಡಗುಗಳ ಮೇಲೆ ಪಲಾಯಿತರನ್ನಾಗಿ ಅಟ್ಟಿಬಿಡುವನು. ನಾನು ಯೆಹೋವನು, ನಿಮ್ಮ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು, ನಿಮ್ಮ ಅರಸನೂ ಆಗಿದ್ದೇನೆ. ಯಾವನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದಾರಿ ಮಾಡಿ ಜಲಪ್ರವಾಹಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದನೋ, ಯಾವನು ಅಶ್ವರಥ ಬಟ ಸೈನ್ಯಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ ಅವು ಬಿದ್ದು ಏಳಲಾರದೆಯೂ ದೀಪೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಂದಿ ಹಾರಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದನೋ, ಆ ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ. என்ன நடக்குதுங்க? 43 நம்ம 14லேருந்து நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பாபிலோனியருடைய கைகளிலே கர்த்தர் விடப்பட்டிருந்தார். இப்போ இந்த பாபிலோனியர்கள் யாரு? இவருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா இவங்க தான் அந்த டவர் ஆஃப் பாபேல் கட்டுறாங்க. என்ன தமிழில் என்னது டவர் ஆஃப் பாபேல்? டவர் என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு எடுங்க, ஜெனிசிஸ்க்கு போங்க குயிக்கா. ஓகே, டவர் ஆஃப் பாபேல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? கட்டுறவங்களா இருக்கிறாங்க. தி ஆர் லைக் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கன்ஃபியூஷனை கொடுக்குறது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்க தான் இந்த பாபிலோனியர்கள். அப்புறமா ஜனங்களை வந்து இந்த உண்மையான ஆராதனையிலிருந்து இவங்களை விலக்கி நடத்துகிறவங்க. கோபுரம், பாபேலுடைய கோபுரத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க? எது கட்டுறாங்க? பாபேலுடைய அந்த கோபுரம் என்னத்தை கட்டுறாங்க அவங்க? வானத்தை தொடணும். அப்புறமா எல்லாரும் என்ன பண்ண? ஒரே பாஷை ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு கட்டுறாங்க. ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி வரார், குழப்பத்தை உருவாக்கி ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. ஆமென். அப்போ என்னன்னா தேவனுக்கு விரோதமாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க? கட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் தேவன் இறங்கி வரார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடப்படுறாங்க. விடப்படுகிற நிலைமையில் கர்த்தர் என்ன பண்ணுறார்? 14லேருந்து நீங்கள் வாசிக்கும் போது இந்த பாபிலோனியர்களை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. 43, 20, 21 வாசிங்கண்ணா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. எதற்காக? என் துதியை சொல்லி வரும்படியாக. ஹல்லேலூயா. என் துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தர் என்ன பண்றார்? தன்னுடைய ஜனங்களை அவருக்கென்று அவர் தெரிந்து ಕೊಳ್ಳುகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ನನ್ನ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸಲು ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆಪ್ತ ಜನರು ಎಂದು ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவருடைய துதியை அவருக்கென்று சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதற்காக சொல்லுங்க, we are chosen people. நல்லா தைரியமா சொல்லுங்க, we are chosen people. ஹல்லேலூயா. தமிழ்ல என்னது? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆண்டவர் நம்மளை எதுக்காக தெரிஞ்சுக்கிறார்னா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த பாபிலோனியருடைய கைகளிலிருந்து நான் அவர்களை விடுவிப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றார், இதோ பழைய காரியங்களை நினைக்காதீங்க. பாபிலோனியர் நாட்களில் இருந்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை தேவ அன்பிலிருந்து பிரித்த ஜனங்களை குறித்து நீங்க யோசிக்காதீங்கப்பா. நான் என்ன பண்றேன்? புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று கர்த்தர் என்ன பண்றார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூடமே நாம தேவனை நம்ம அதிகமாக நேசித்து அதிகமாக அவருடைய வேலைகளை நம்ம செய்ய ஒப்பு கொடுத்த இருந்த நாம கூட என்ன பண்ணிடுறோம்? பழைய காரியங்களை நினைத்து விழுந்து போயிடுறோம்.
ஆமா தானே? புது காரியங்களை நினைக்காதபடி ஒரு தாக்கம் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. புதிய காரியங்களையோ புதிய ಅಭಿಷೇಕತೆಯೋ புதிய ವಾಗ್ದಾನங்களைಯೋ ನೆನೈಕಾದಬಡಿಕೆ. ಆಮೆನ್. ದೇವರು ಮಾಡುವ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳಿಗೆ ತರಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವ ಆ ಸಿಚುವೇಶನ್ ಬರುವಾಗ ಅದರಲ್ಲೇ ನಾವೇನು ಮಾಡಿಬಿಡ್ತೀರಿ, ಬಿದ್ದೋಗ್ಬಿಡ್ತೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ದೇವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ, ನಾನು ನನ್ನ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸುವ ಜನಾಂಗವಾಗಿ ನಾನೇನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ you are the chosen people to declare the praise of God. ஹalleluya. ஆண்டவருடைய நன்மைகளை சொல்லி துதிக்கணும். ஆமென். எதுக்கு தாவீது சங்கீதக்காரனாக தாவீது வித்தியாசமா இருக்கிறார் வேதத்திலனா, எவ்வளவோ இடுக்கங்கள் மத்தியில ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதுகிறார், இப்போ நம்ம பார்க்குறோம், ஆனால் தாவீது அதை வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் துதியை சொல்லி வருவீங்களா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் பழைய காரியங்களை நினைக்காதீங்க. ஆமென். பழைய விபத்துகளோ பழைய துக்கங்கள் பழைய கஷ்டங்களை பழைய பாரங்களை நினைக்காதீங்கப்பா. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்போ செய்கிறேன்? அது இப்பொழுதே தொடங்கும். ஹல்லேலூயா. இந்த நிமிஷமே அதை ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ பழைய காரியங்களை நீங்கள் யோசிக்காத இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பராக்கிரமங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எடுத்துக்கோங்க. எக்ஸோடஸ் விமோச்சன காண்டா, தமிழில் என்னது? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21 ವಾಸಿಂಗ. ಮೋಶೆ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ಕೈ ಚಾಚಿದಾಗ ಯೆಹೋವನು ಆ ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಮೂಡನ ದಿಕ್ಕಿನಿಂದ ಬಲವಾದ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುವಂತೆ ಮಾಡಿ ಸಮುದ್ರದ ನೀರನ್ನು ಒಂದು ಕಡೆಗೆ ನೂಕಿ ಅದರ ತಳದಲ್ಲಿ ಒಣನೆಲವು ಕಾಣಿಸುವಂತೆ ಮಾಡಿದನು. ನೀರು ವಿಭಾಗವಾಯಿತು. ಇಸ್ರಾಯೇಲರು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಣನೆಲದಲ್ಲೇ ನಡೆದು ಹೋದರು. ஓகே, வெரி குட். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இங்க ஒரு பலமான ஒரு விஷயத்தை சிவப்பு சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறத நம்ம பார்க்குறோம். The Red Sea being divided. Amen. இப்போ இந்த இடத்துல 21வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறபடி மோசே என்ன பண்ணுகிறார்? தன் கையை அவர் நீட்டி சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். சமுத்திரத்தின் மேல் அவர் நீட்டும் போது அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த காற்று கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து பிரியும்படி செய்து அதை வறண்டி போக பண்றார் முழு இரவு. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு புதிய துவக்கம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க எகிப்து தேசத்துல. அவ்வளவு அடிமையா நடத்துறாங்க. இதோ எங்களை நேசித்து அழைத்த தேவன் இல்லையா என்னும் போது கர்த்தர் மோசே எழுப்புகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் அவங்க கடந்து வராங்க. ஆனா கர்த்தர் மோசே பயன்படுத்தி மோசையை கொண்டு என்ன பண்றார் ஆண்டவர்? அவர் கரத்தை நீட்டு என்று சொல்லி இரவு முழுவதும் என்ன நடக்குதான்? ஒரு பலமான காற்று. ஆமென். ஒரு பலமான காற்று வந்து அந்த தண்ணீர்களை இரண்டாக பிளக்குது. நடுவுல காய்ந்த வட்டாந்தரையாக. இது எப்ப நடக்குது? ஒரு நைட்ல நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தன் ஜனங்களை என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அழைத்த தன் ஜனங்களை அவர் எப்படி வேணாலும் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக தண்ணீரையும் பிளப்பார், உங்களுக்காக வட்டாந்தரையும் அவர் உருவாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை நம்புகிற மனிதர்களா நம்ம இருக்கணும். ஆமென். இதை நம்புறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. மோசே இதை வந்து நைட்டெல்லாம் விட்னஸ் பண்றாரு. அவருடைய கண்களால் அவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்கிறார். செய்து கொஞ்ச நேரத்தில் இரவுல பலமான காற்று வீசப்பட்டு அந்த தண்ணீர்கள் எல்லாம் இந்த ரைட்ல லெஃப்ட்ல போய் இந்த நிலம் ஈரமா இருந்த ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்குமே ஆண்டவர் அதையும் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அதையும் வட்டாந்தரையாய் கர்த்தர் மாற்றி பிறகு வாசிங்க 22.
இஸ்ரவேல் புத்திரர் ஆ. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து போகிற ஒரு அனுபவம். கர்த்தர் செய்த அந்த அற்புதத்தை மறக்கவே இல்லை. பிறகு என்ன நடக்குது வாசிங்க 23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் வேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியார் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார் என்றார்கள். ஆமென். ஹalleluya. வட்டாந்தரையாய் கர்த்தர் பண்ணி அதே எகிப்தியர்கள் அவர்கள் தொடர்ந்து வருகையில் என்ன பண்றார் ஆண்டவர், அந்த தண்ணீரையும் வட்டாந்தரையும் மூடுகிற மாதிரி கர்த்தர் எகிப்தரையும் பார்வோனையும் அந்த ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் தண்ணீரால் அழிக்கிறார். ஹalleluya. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? வாசிங்க அந்த 25 கடைசி வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு ವಿರೋಧமாக ಯುದ್ಧಂ பண்ணுகிறார் என்றார்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಆಗ ಎಗಿಪ್ತಿಯರು ನಾವು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾರೆವು, ಓಡಿ ಹೋಗೋಣ, ಯೆಹೋವನು ಅವರಿಗೋಸ್ಕರ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹalleluya. இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹalleluya. யாரும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவர் சொல்றாங்க ಕಾಡಲ್ಲ, ನಾವು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾರೆವು, ಓಡಿ ಹೋಗೋಣ ಬನ್ರಿ. ಯಾಕೆ? ಯೆಹೋವನು ಅವರಿಗೋಸ್ಕರ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹalleluya. இங்கிலீஷ்ல என்ன எழுதப்பட்டிருக்குது? let us flee from Israel for the Lord is fighting for them against the Egyptians. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாங்க நம்ம ஓடி போயிடலாம்ப்பா, இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேலை பாதுகாக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு விரோதமா திரும்பிட்டு இருக்கிறாரு, வாங்கன்னு உடனே ஆண்டவர் காப்பாற்றப்பட்டாரா? இல்லை, எல்லாரும் அந்த தண்ணியில அழிஞ்சு போயிடுது. ஹalleluya. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் ஏன் ஆண்டவர் உங்களுக்காக இந்த வார்த்தை பேசுறாருன்னா, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஒன்று தான். பூர்வமானதை பழைய காரியங்களை நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுற்றிலும், எதிரிகள்னா ஜனங்க கிடையாது, பிசாசு உங்களை துரத்தி வரும்போது ஆண்டவர் அந்த பிசாசே சாட்சி சொல்ல ஆண்டவர் வைப்பார். ஹalleluya. நீ நம்ம ஓடி போயிடலாம்ப்பா, இந்த ஜனத்தை தொட முடியாது, இந்த சபை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஏன்னா ஆண்டவரே அவருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு பட்சமா இருக்கிறார். சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு, என் தரிசனத்திற்கு, என் சபைக்கு பட்சமா இருக்கிறார். ஹalleluya. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பட்சமா இருக்கும்போது உங்களை எதிர்க்க யாரால முடியும்? ஹalleluya. உங்களுக்காக தண்ணீரையும் பிளக்க அவரால முடியும், உங்களுக்காக வட்டாந்தரங்களையும் உருவாக்க அவரால முடியும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಓಡುವ ಸೈತಾನನ ಮುಂದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವವನ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ಸೋತೆ ಹೋಗ್ಬಾರ್ದು, ಧೈರ್ಯದಿಂದ ಆತನು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿರುವ ಪ್ರಭುವಾಗಿರುವ ಯೆಹೋವನ ದೇವನನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಬಲವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದೇ ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ, ತಗೊಳ್ಳಿ ಕೀರ್ತನೆಗಳು 78:13, Psalm 78:13 ವಾಸಿಂಗ. கடலை பிளந்து
அவர்களை கடக்க பண்ணி எஸ் ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಬ್ರದರ್. ಆತನು ಸಮುದ್ರವನ್ನು ಭೇದಿಸಿ ಅದರ ನೀರನ್ನು ರಾಶಿಯಂತೆ ನಿಲ್ಲಿಸಿ ಅವರನ್ನು ದಾಟಿಸಿದನು. ಆಮೇಲೆ 14 ಓದಿ. ಹಗಲು ಮೋಡದಿಂದಲೂ ಇರುಳು ಬೆಂಕಿಯ ಬೆಳಕಿನಿಂದಲೂ ಅವರನ್ನು ಕರೆದೊಯ್ದನು. வெரி குட். தமிழ்ல வாசிங்க 14. பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். 15 வாசிங்க பிரதர். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பகலில் நமது 14 வாசிங்க. பகலில் மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. உங்களை முழுவதும் இரவு முழுவதும் கவனமாய் பொக்கிஷமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த புது வருஷத்துல நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಹಗಲು ಮೋಡದಿಂದಲೂ ಇರುಳು ಬೆಂಕಿಯ ಬೆಳಕಿನಿಂದಲೂ ಅವರನ್ನು ಕರೆದೊಯ್ದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ನೀವು ಭಯ ಪಡಬಾರ್ದು. ದೇವ್ರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ತುಂಬ ಜಾಗೃತೆಯಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆ ತುದಿನಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಗಲು ಇರುಳು, ಯಾಕಂದ್ರೆ ಯು ಆರ್ ಅ ಚೋಸನ್ ಪೀಪಲ್. ಆಮೇನ್. ದೇವರು ನಿಮ್ಮ ಸೃಷ್ಟಿಸಿದ ನೋಕ ಏನೋ, ಉದ್ದೇಶ ಏನೋ, ஆத்தன ஸ்துதிಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டதே அதுக்காக தான். சொல்லுங்க, என்ன தெரிந்து கொண்டது? ஆண்டவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. என் வாய் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல சும்மாவே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லா நாளுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க. பாஸ்டர் இருப்பார், உட்காந்தா இயேசுன்னு சொல்லுவார், நின்னா இயேசுன்னு சொல்லுவார். பிள்ளைகளுக்கும் அதை தான் கற்றுக் கொடுப்பார். உட்காந்தா இயேசு சொல்லு மகனே, நின்னா இயேசுன்னு சொல்லுமா, ஏன்னா இயேசுவை நினச்சிட்டே இரு. அதான் அவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಹೇಳ್ಕೊಡ್ರಿ. ಯೇಸು 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 ಎಂದು ನಾನು ಹಾಡುವೆ, ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಮೇಲೆ ಆ ಕೊಂಡಾಟವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பார்த்தோம் இல்லை, கர்த்தர் இப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். நம்மளை விட்டுருவாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்மளை விட்டுருவாரா? நம்ம தேவர் பிட்படுத்தாரா? will God leave us alone? கேளுங்க, விட மாட்டார் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமென். அவ்வளவாய் உங்களை பகல்லையும் பார்க்கிறார், இரவிலையும் பார்க்கிறார். we don't need any security. ஹல்லேலூயா. நம்மளுக்கு எந்த செக்யூரிட்டி தேவையில்லைங்க, ஏன்னா ஆண்டவரே நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதை அறியாதபடிக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான்? நிறைய யுத்தங்களை, போராட்டங்களை, குழப்பங்களை, பாரங்களை. எப்போவுமே இவன் பாரத்தில் இருக்கணும்ப்பா. சாத்தானுடைய ஒரே பிளான் என்னன்னா, இவன் சமாதானமாக இருக்கக்கூடாது, இவன் பல்லே காட்டக்கூடாது. இன்னைக்கு டென்ஷன்லேயே இருக்கணும். பிரதர் சொல்லிட்டாரு, டென்ஷன்லேயே இருக்கணும். ஹல்லேலூயா. ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಸ್ಟೀಫನ್ ಕೇಳಿ ನೋಡಿ, ಹೋದ ವರ್ಷ ಎಲ್ಲ ಫುಲ್ಲು ಟೆನ್ಷನ್ வீட்டில். ஏன்பா? இல்லை, அப்படியே. ஆனால் இந்த வருஷத்தில் எல்லாமே மாறிடணும். இப்போ தான் கொஞ்சம் பல்ல காட்டுறாரு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது புது வருஷத்தில். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய துதியை சொல்லி வர தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விழுறதும் நல்லதற்கே, எழுந்து நிற்கதும் நன்மைக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தைய தப்பு பண்ணிட்ட உடனே அந்த வீட்டில் நம்ம தூரமாக வச்சிடுறோமா? ஒரு முறை நம்ம கண்டிச்சா கூட மறுபடியும் கூப்பிட்டு அணைச்சி, அப்பா மகனே இப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யாத ராஜா, உன் நன்மைக்காக தான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், அம்மா நேசிக்கிறேன், அப்பா நேசிக்கிறேன், தாத்தா பாட்டி நேசிக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நீ நல்லபடி வாழும் மகனே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் கூட. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவானதை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வனாந்தரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கூட இயேசு என்ன சொல்லுகிறார்? எடுத்துக்கோங்க, யோவான் 4:14 வாசிங்க. அங்கே யோவானா 7:37-38 ಬ್ರೋದ್ರಿ. ಹಂಗೆ John 7 chapter 7 verse 37
and 38 ஒருத்தர் வாசிங்க. John chapter 4 verse 14 ஒருத்தர் வாசிங்க. குயிக்கா வாசிங்க. John 4:14. எஸ். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். வெரி குட். தமிழ்ல வாசிங்க. இன்னொன்னு பிரதர் ஓதி, கன்னடத்தில் ஓதி பிரதர். யோவாನ 7:37-38 ಓದಿ ಬ್ರದರ್. ಆ ಜಾತ್ರೆಯ ಮಹಾ ದಿವಸವಾದ ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ನಿಂತುಕೊಂಡು, ಯಾವನಿಗಾದರೂ ನೀರಡಿಕೆಯಾದರೆ ಅವನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಕುಡಿಯಲಿ. ನನ್ನನ್ನು ನಂಬಿದವನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿನಿಂದ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಜೀವಕರವಾದ ನೀರಿನ ಹೊಳೆಗಳು ಹರಿಯುವವು ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದನು. ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த 43:19 நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க பிரதர் லாஸ்ட் அந்த வார்த்தை. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் எதை இதை சிக்னிஃபை பண்றார் நம்ம லைஃப்லனா, ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து நம்மளுடைய லைஃப்ல சிக்னிஃபை பண்றார். அதான் யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் 4:14, யோவாನ 7:37-38 ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಹೇಳಿದನು, ಯಾವನಿಗಾದರೂ ಬಾಯಾರಿಕೆ ಆದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ನನ್ನ ಬಳಿಗೆ ನೀರಡಿಕೆ ಆದರೆ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಕುಡಿಯಲಿ. ನನ್ನನ್ನು ನಂಬಿದವನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಜೀವಕರವಾದ ನೀರಿನ ಹೊಳೆಗಳು ಹರಿಯುವವು ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ನೀರಡಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವಾದ ಹಸ್ತವು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀರಡಿಕೆ ಹೆಂಗೆ ಬರ್ತದೆ? ದೇವ್ರ ಪ್ರಸನ್ನತೆ ಬರ್ತದೆ. ನೀರಡಿಕೆ ಯಾವಾಗ ಬರ್ತದೆ? ದೇವ್ರ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಳುವಾಗ ಬರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಗ್ದಾನ ಮರೆತುಬಿಟ್ರೆ ಬರೋದಿಲ್ಲ. ஜஸ்ட் பீங் வெரி கிளியர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை மறந்துட்டால் எதுவுமே நடக்காது. ரிமெம்பர் த ப்ராமிஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. Remember it every day, all day, every second. Keep on remembering. Amen. Because we are chosen people, we are only called to do that. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா இதை மட்டும் தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக சமையல் செய்யக்கூடாதான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் தேவை. அனுதின வாழ்க்கையில் அதெல்லாம் தேவை. சமையுங்க, சாப்பிடுங்க, குளியுங்க, தூங்குங்க, பேசுங்க, எல்லாமே பண்ணுங்க. In all the things remember the promise of the Lord. Hallelujah. ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಅವಾಗ ನೆನೆಸುವಾಗ ನಿಮಗೆ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ನೀರಡಿಕೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya. என்ன தமிழ்ல வாசிங்க. 7:37 வாசிங்க. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என்ன ஓடும்? ஜீவ நதிகள் ஓடும். வெளிப்படுத்தல் 22:17 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாருக்கெல்லாம் தாகமா இருக்கிறீர்களோ வாசிங்க பிரதர். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளுவானாக. ஆமென். அப்ப நம்மளுக்கு அந்த விருப்பம் வருது. தாகமா இருக்கிறது எங்க நடக்குதுன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நினைக்கும் போதே ஆண்டவர் தாகம் கொடுத்துறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா. ಇದಕ್ಕೆ நீங்க ಲಾಂಗ್ ಪ್ರೇಯರ್ பண்ண தேவையில்லை. ಯು ಡೋಂಟ್ ನೀಡ್ ಅ ಲಾಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಫಾರ್ ದಿಸ್. ತುಂಬಾ ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಿಲ್ಲ. ಈ ವಾಗ್ದಾನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. ದೇವ್ರು ನನಗೇನು ಮಾತಾಡಿದಾರಪ್ಪ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ? ಏಷಾಯ 43:3 ಅಂತ ಹಂಗಲ್ಲ, 43:18-19 ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹಿಂಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇದನ್ನು ನೆನೆಸುವಾಗಲೇ ನಿಮಗೆ நீரடிக்கை ಆಗ್ತದೆ, தாகம் வருது, விருப்பம் வருது. ஹல்லேலூயா. எங்கே எப்படி நான் விருப்பத்தை வருது? நடக்க மாட்டேந்தே பிரதர். பாஸ்ட் லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. இதை நினைக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அந்த தாகத்தை கொடுத்துருவார், அந்த விருப்பத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி நினைக்க உங்களுக்கு கிருபையை தருவார். ஹல்லேலூயா. இதை நினைக்க 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 இந்த டென்ஷன் என்ற பிசாசு ஓடிடும். பணம் கஷ்டம் இருக்குது லைஃப்பில். சாவர வரைக்கும் இருக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கடன், பணம் கஷ்டம், தொல்லை, பிரச்சனை, என் உயிர் போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இது மாறாதுங்க. ஹல்லேலூயா. நாம் லைஃப்பை மாற்றி வாழ கற்றுக்கணும்.
ஆமென். இது நம்ம லைஃப்ல இருந்துட்டே இருக்கோம். ஆனா நம்ம கூட நம்ம பட்சத்துல தேவன் இருக்கும்போது அவர் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இருக்குதுப்பா, நீங்க பாத்துக்குங்க, என்ன எதுக்கு நீங்க தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்க, உங்க துதியை சொல்லி வரேன், அதை நான் செய்யறேன், மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்குங்கப்பா. அவரை எஜமானனாக்கி அவர்கிட்ட என் கடத்தை கொடுத்துட்டு அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. ಆಂಡವರು ಎಲ್ಲಮೇ ಪಾರ್ತುಕೊಳ್ಳುವಾರ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಂಗಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಕೇಳಬೇಡ್ದು. ವಾಗ್ದಾನನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. ದೇವ್ರು ನಿಮಗೆ ಬಾಯಾರಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ, ದಾಹ ಕೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲವೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಬರ್ತಾನೆ. ಒಂದು ಆಮೇನ್ ಹೇಳ್ರಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இன்னொரு முக்கியமான விஷயம் ஆவியான்றது காலைல ரெவலேஷன் எனக்கு கொடுத்தாரு. என்ன, நிறைய வனாந்தரமான ஒரு சீசன் எல்லாருடைய வாழ்க்கையில் வருது. வில்டர்னஸ் சீசன் அப்படின்னு சொல்கிறோம், டெசர்ட் சீசன். ஆமென். யாருக்கிட்டையும் பேச பிடிக்கிறதில்ல, பார்க்க பிடிக்கிறதில்ல, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. இப்போ இருக்கிற வாலிபருங்க அதை சொல்லுவாங்க, டீனேஜர்ஸ் சொல்லுவாங்க. அதான் நான் சொல்கிறேன், டீனேஜ்குள்ளே வரத்துக்குள்ளே உங்கள் பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பசங்களை நல்லா ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க, பூஸ்ட் பண்ணுங்க. பைபிள் படித்தா சோறு போடுறேன், ப்ரேயர் பண்ணியா சிக்கன் இன்னும் ஒரு பீஸ் 2 எக்ஸ்ட்ராவே போடுறேன், ஜபம் இல்லையா எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறேன். ஏன்னா டீனேஜ் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. மம்மி கேன் யூ லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோனா, அது லீவ் மீ அலோன்ன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த லீவ் மீ அலோன் தான் பாவத்துக்கு இஸ்தின் போடுறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், பசங்களை நல்ல உணவை விட ஆவிக்குரிய உணவை நல்லா கொடுக்கணும். என்ன ஆவிக்குரிய உணவு சிஸ்டர், என்னென்னமோ புது பாஷை பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. ஆவிக்குரிய உணவுனா என்ன? தேவ வசனம், ஜபம், அந்நிய பாஷை, ஆண்டவருடைய பிரசன்னம். பசங்களுக்கு அந்நிய பாஷை வரலாம் பரவாயில்ல, உங்களுக்கு வருதில்ல, உட்காந்து பேச ஆரம்பிங்க. அந்த மகிமை உங்கள் குழந்தைய மூடும். அப்படியே அந்த மகிமை உங்கள் குழந்தைய முழுவதும் அவருடைய பர்பஸ் என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் அவங்களுடைய இதயத்தையும் அந்த பர்பஸையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் வெளியே பார்க்குறான், ஆனால் இதயத்தில் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த இதயமும் அவருடைய அழைப்பும் ஒன்று சேரும்போது ஏன் மகன், ஏன் குழந்தைங்க லீவ் மீ அலோன் சொல்ல மாட்டாங்க, லீவ் மீ அலோன் சொல்லுவாங்க. லெட் மீ பி இன் மை காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டே பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் என்ன தனியாக இருக்கிற மம்மி என்னை விட்டுருங்க. ದಟ್ ಇಸ್ ಎ ಗುಡ್ ಕಾಲಿಂಗ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಿಟ್ಬಿಡಮ್ಮ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರ್ತೀನಿ ನಾನು, ಇದು ಲೀವ್ ಮೀ ಅಲೋನ್ ಆಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೀವ್ ಮೀ ಅಲೋನ್, ಸ್ವಲ್ಪ ಸಾಂಗ್ಸ್ ಕೇಳ್ತೀನಿ, ಲೀವ್ ಮೀ ಅಲೋನ್, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ, ಅದೆಲ್ಲ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದರೆ ಬೇರೆ ಪರ್ಪಸ್ ಒಳಗಡೆ, ಸೈತಾನನ ಪರ್ಪಸ್ ಒಳಗಡೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸೈತಾನ ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ, ಕರೆದೊಯ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಸಹ ಈ ವನ, ಏನಾದಿದೆ ಕನ್ನಡದಲ್ಲೇನು, ಅರಣ್ಯದ ಆಮೇನ್ ಸೀಸನ್ಸ್ ಬರುತ್ತೆ. ಏನು ಬರ್ತದೆ ಅಂದರೆ ದೇವ್ರು ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯಗಳು மறந்து ಬಿಡ್ತೇವೆ. ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியங்களை நான் மறந்து ஐ ஆல்சோ ஃபர்கெட் மை இண்டிவிஜுவல் பர்பஸ். பாருங்க, வில்டர்னஸ் சீசன்ஸ் கேன் சம்டைம் மேக் அஸ் ஃபர்கெட் தட் காட் ஹேஸ் இண்டிவிஜுவல் பர்பஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் இஸ் எட்டர்னல் பிளான். இது ஆண்டவர் எனக்கு காலில் பேசினார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த வனாந்திரமான ஒரு சீசன் வந்து நிறைய பேர் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை மறக்க வைக்குது. முதலாவதாக. ரெண்டாவதாக, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கார்ப்பரேட் காலிங் இல்லை, யூ ஹாவ் அ இண்டிவிஜுவல் பர்பஸ். ஒவ்வொருவரையும் ಆಂಡவர் ತನಿಯಾಗ ವಿಶೇಷமாக ಉಂಗಳ ಪಾಕ್ರಾರ್. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಹೆಂಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಆತನಿಗೋಸ್ಕರ ಆಯ್ದುಕೊಂಡಿರುವ ಒಂದೇ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು இண்டிவிஜுவல் பர்பஸ். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளையும் நான் மறக்கிறேன், இண்டிவிஜுவல் பர்பஸையும் மறக்கிறேன். இது ரெண்டும் இருந்தால் தான் ஐ கோ டு an எட்டர்னல் பிளான். நித்திய வாழ்க்கைக்குரியது என்னது? இந்த நன்மைகளை மறக்க வைக்கும், என் இண்டிவிஜுவல் பர்பஸை அழிக்கும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன வனாந்திரம் வந்தாலும், ಯಾವ ಅರಣ್ಯ ಅಡವಿಯಾದ ಸಿಚುವೇಶನ್ ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಬಂದ್ರೇನೂ ಸಹ ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡಿದು ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. கீப் ஆன் டாக்கிங். கிறிஸ்தவர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப பேசுவாங்க, ஏன்னா அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறதே அதுதாங்க. ஆனால் அவங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க பேசினா. என்னன்றனா ஆண்டவர் உங்களுக்கு பேச்சு கொடுத்துருக்கிறதே அவரை துதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினச்சி துதிச்சிங்க, துதிக்கும் போதே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வரும், ஒரு வல்லமை வரும், ஒரு பெலன் வரும். ஹல்லேலூயா. அதான் நம்ம ஃபாதரைய வந்து நம்ம ஏன் எல்லாருமே அவரை கனப்படுத்துனா, அவர் எப்போ 24 hours துச்சினே இருப்பார் அவர்.
ஹல்லேலூயா. இந்த 2025 பாஸ்டர்ஸ் மீட்டிங் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அற்புதமாக இருந்தது. அந்த நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் எங்களுக்கு மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது எப்போதுமே துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுன்னு இருக்கிறார். அதனால சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க நல்லா பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசுகிறாங்க, ஆண்டவரை தவிர வேறு எல்லாமே பேசுகிறாங்க. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬೇರೆಲ್ಲೇ ನಾವು ಮಾತಾಡ್ತಿರ್ತಾನೆ. ಹಂಗಾಯ್ತು ಹಿಂಗಾಯ್ತು ಏನಾಯಿತು ಹಂಗಾಯ್ತಮ್ಮ ಹಿಂಗಾಯ್ತಮ್ಮ ಅದೆಲ್ಲ ಪೇಸಿನ ಅಪ್ಡೇ ಟೈಮ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಏನು ಟೈಮ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆಯಲ್ಲ, ಮಲ್ಕೊಂಡು ಟೈಮ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ಮಳೆ ಬಿದ್ದುಬಿಡೋಣ ಹಂಗೆ ಬಿದ್ದುಬಿಡೋದು, ಅಷ್ಟೇ ದಿನ ಹೋಯ್ತು. ஹல்லேலூயா. துதினால டே ஸ்டார்ட் பண்ணுங்க, துதினால டே என்ன பண்ணுங்க, ஏண்டு பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வில்டர்னஸ் சீசன் உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், இப்படிப்பட்ட வனாந்திரங்களிலும் ஆண்டவர் எனக்கு தண்ணீரை தருவார். வனாந்திரங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு மேகமாக இருப்பார். பகலிலும் இரவிலும் அவருடைய அக்கினி உங்களை சூழ்ந்து நடத்தும். ஆமென். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது கர்த்தர் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். வாசிங்க ஹக்காய் 2:9. ஹக்காய் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ಹಗ್ಗಾಯನು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ ಓದ್ರಿ. ಈ ಆಲಯದ ಮುಂದಿನ ವೈಭವವು ಇಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಉங்களுடைய வாழ்க்கையில் அவர் ಮಾತ್ರ இருக்கிறார். ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆನ್ಲೈನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರೋರಿಗೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತ ದೇವರು ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ ಬ್ರದರ್, ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಆಲಯದ ಮುಂದಿನ ವೈಭವವು ಇಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು. விசேஷವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ மார்படுஸ்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் வந்து அது வெறும் அந்த கட்டிடத்துக்கு சொல்ல ஆண்டவர், அந்த கட்டிடமே நான் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ ஆலயம் என்கிற கட்டிடமே நீங்கள் தான். அதுதான் ஹகாய் தீர்க்க தரிசனமாக எழுதுறாங்க. அங்கே டெம்பிள் ரீபில்டிங் நடக்குது. அங்கே ஹகாய் ப்ராஃபிட், மைனர் ப்ராஃபிட், அவர் வந்து அங்கே ஒரு டெம்பிள் ரீபில்டிங் நடக்குது. அவர் சொல்கிறார், தமிழில் வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று. ஹல்லேலூயா. இயேசு வருவதற்கு இருந்த மகிமை, இயேசு வந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த மகிமை பெரியதா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா ஜனங்களும் தேவ ஆலயத்தை கட்டுறாங்க. கோல்டால சாலோமோன் கட்டுறாரு இல்லையா, கோல்டால விலையேற பெற்ற முத்துக்களால் தேவ ஆலயத்தை கட்டுறாரு அவர். ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த ஆலயமே நீன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த முத்தே நான் தான், அந்த ஆலயமே நான் தான். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு வித்தியாசம். இப்போ லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஆசை, நல்லா அழகாக நிறைய கோல்டு போடணும். நான் என்னன்றேன்னா, நீங்கள் வெளியே என்ன போட்டாலும் உங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு முத்தாக பார்க்குறார். நீங்கள் அது காசு கொடுக்க சொல்லுங்கள், காசு கொடுக்க தேவையில்லை, டென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி உள்ள டெம்பிள் டைமண்டில் தான் இருக்குது. இதை அப்பா கொடுத்துட்டு போனார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆமென். அவ்வளோ அழகாக உங்கள் ஆலயங்களை உருவாக்கி அந்த பிந்தின மகிமை பார்க்கிலும் வரப்போகிற மகிமை பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவ வார்த்தையை தியானிக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த இடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறார், அந்த இடத்துல ஊற்ற வைத்திருக்கிறார், அந்த இடத்துல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சகலமும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா, இந்த வாக்குத்தத்தை 5 டைம் சொல்லுங்கள். 5 டைம் தான் சொன்னாங்க, 5 டைம் தான் இல்லை, எவ்வளோ முறை வேணுமோ அவ்வளோ நேரம் என்ன ஏன் மாதிரி ஹோத்தாயிரு. ஹல்லேலூயா. இதை படிக்க 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 ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றை கர்த்தர் உருவாக்குவார். வனாந்திரங்களை, பிசாசு கொடுக்கிற வனாந்திரங்களை கர்த்தர் அழிப்பார். ஹல்லேலூயா. அவருக்காக புதிய காரியங்களை செய்கிற விசுவாசிகளாக நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேளுங்க, இதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு ஏசா எழுதுறார், அழகாக எழுதுறாரு அதை. ஆமென். இதை நீங்கள் அறியீர்களா அப்படின்றார். ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், இப்பொழுதே தோன்றும். நீங்கள் தோன்ற வைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆண்டரை புது ஆரம்பம் எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் ஆண்டரை கேட்கும்போது உங்களுக்காக வனாந்திரங்களிலும் அவர் ஆறுகளை
கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.